இப்போ ஜனநாயகன் மூவி வந்து கேஸ் வந்து வாபஸ் வாங்கிட்டாங்க. நேற்று தான் வந்து கேஸ் வந்து வாபஸ் வாங்கிட்டாங்க. இன்னைக்கு வந்து கோர்ட்டில் ஹியரிங் வருது. ஆனால் வந்து கேஸ் வந்து வாபஸ் வாங்கிட்டாங்க. இப்போ வந்து ரிவ்யூ கமிட்டிக்கு வந்து திருப்பி அனுப்பிச்சிட்டாங்க. சரிங்களா? இப்போ சென்சார் போர்டில் படத்தை பார்த்துட்டு எந்தெந்த சீன்லாம் வந்து கட் பண்ண சொல்கிறாங்களோ, மீட் பண்ண சொல்கிறாங்களோ எல்லாமே கட் பண்ணிட்டு படத்தை வந்து இந்த மாதம் வந்து ரிலீஸ் பண்ண ஹைலி சான்ஸ் இருக்கு. ஒன்று வந்து February 20 அதான் வந்து வைரல் ஆகிட்டு இருக்கு. எல்லாமே வந்து போஸ்ட்லாம் வந்து February 20 வந்து படத்தை வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க அப்படின்ட்டு வைரல் ஆகிட்டு இருக்கு. ஆனால் வந்து ரூமர் தான், கன்ஃபார்ம் இல்லை. ஆனால் இந்த மாதம் வர ஹைலி சான்ஸ் இருக்கு. ஒன்று February 20 இல்லை 27 இந்த 2 வாரத்தில் வர ஹைலி சான்ஸ் இருக்கு. ஏன்னா வந்து ரிவ்யூ கமிட்டிக்கு போயிட்டாங்க. அவங்க என்ன சொன்னாலும் இவங்க வந்து அந்த சீனை வந்து கட் பண்ணிட்டு படத்தை ரிலீஸ் பண்ணுறதான் குறியா இருக்காங்க. அதனால வந்து கண்டிப்பாக படம் வந்து இந்த மாதம் எண்டிங்கில் கண்டிப்பாக வரும். அப்படி இல்லாட்டி March 1st வீக்கில் வரும். March 2nd வீக்கில் எப்படியும் வந்து எலெக்ஷன் டேட்டை அறிவிச்சிருவாங்க. அறிவிச்சிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் வந்து படத்தை ஓட விட மாட்டாங்க. படம் வந்து தியேட்டரில் ரன்னிங்கில் இருக்காது. அதனால வந்து அதுக்கு முன்னாடி ஒரு வாரம் 2 வாரம் ஓடினாலே வந்து அந்த கலெக்ஷனை எடுத்துடலாம். அதனால தான் வந்து கேவின் ப்ரொடக்ஷன் டீம் வந்து இப்போ ரிவ்யூ கமிட்டிக்கு அனுப்பிச்சிட்டாங்க. படத்தை வந்து அதில் வந்து மத சார்பாக இருக்குது. அதனால மத சார்பாக உள்ளவங்களை வச்சு இந்த படத்தை பார்க்க வைக்கணும் ஒருத்தரை வச்சு. அதுக்கப்புறம் ஆர்மியில் ஒருத்தங்களை வச்சு பார்க்க வைக்கணும். ஆர்மி சம்மந்தப்பட்டதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி ரிவ்யூ கமிட்டிலேருந்து சொல்லியிருக்காங்களாம். அதனால வந்து இந்த படம் வந்து ரிவ்யூ கமிட்டியில் வந்து போயிருச்சு. சரிங்களா? ஆனால் ஃபுல் படத்தையும் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? உங்களுக்கு டிசம்பர் மாதம் வந்து ரிவ்யூ கமிட்டிக்கு போகும்போது நிறைய சீன்லாம் கட் பண்ண சொன்னாங்க. அந்த சீன்லாம் கட் பண்ணிட்டு கொடுக்கும்போதும் படத்தை வந்து ரிலீஸ் பண்ண விடலை. இப்போ திருப்பியும் 3 மணி நேரம் படத்தை ஃபுல்லாகவே அனுப்பிச்சிருக்காங்க. இப்போ திருப்பி ஃபர்ஸ்ட்லேருந்து கட் பண்ணுவாங்க. எந்தெந்த சீன்லாம் கட் பண்ணுறாங்கன்னு தெரியல, எந்தெந்த சீன்லாம் மியூட் பண்ணுறாங்கன்னு தெரியல. ஆனால் வந்து நிறைய மீடியா சேனலில், பெரிய பெரிய மீடியா சேனலில் 1/2 மணி நேரத்தை வந்து கட் பண்ணுவாங்க. 30 minutes வந்து கட் இருக்கும். ஆனால் 20-25 minutes தான் கட் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு ரூமராக கிளப்பிக்கிட்டு இருக்காங்க. அதனால வந்து மத சார்பாக இருக்கிறதுனால அதில் ஒருத்தரை வச்சு பார்க்க வைப்பாங்க. ஆர்மி சம்மந்தப்பட்டது இருக்கிறதுனால ஆர்மியில் ஒருத்தங்களை வச்சு இந்த படத்தை வந்து பார்க்க வைப்பாங்க. எல்லாமே ஓகே. எந்தெந்த சீன்லாம் கட் பண்ணுமோ கட் பண்ணிட்டு கொடுப்பாங்க. அந்த படத்தை வந்து கண்டிப்பாக இந்த மாதம் பார்த்துடலாம். அதுக்கப்புறம் அமேசான் பிரைமில் வரும்போது நம்ம 3 மணி நேரம் படத்தை ஃபுல்லாக பார்த்துடலாம். எப்படி வந்து புஷ்பா 2 வந்து ஃபுல் படத்தையும் வந்து ரிலீஸ் பண்ணாங்க அமேசான் பிரைமில், அதே மாதிரி நான் வந்து அமேசான் பிரைமில் எந்த கட் இல்லாமல் பார்த்துக்கலாம். இப்போதைக்கு தியேட்டரில் போயிட்டு எந்தெந்த சீன்லாம் கட் பண்ணாலும் பரவாயில்ல, நம்ம விஜயன படத்தை கடைசியாக ஒரு டைம் வந்து தியேட்டரில் பார்த்துடலாம்.